அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை பற்றி பேச மாட்டார்கள் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள், அறிவிலிகளின் அவதூறுகளால் அவர் புகழை மறைக்க முடியாது என திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மனித குலத்தின் சமூக விடுதலைக்கான மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் எனவும் தன் வாழ்நாளின் கடைசி நாள் வரை சமூக நீதிக்காக சளைக்காமல் பாடுபட்ட தாய்விட இயக்க பெருந்தலைவர் அவர் என குறிப்பிட்டிருக்கிறார். தன் மனதில் தோன்றிய சிந்தனைகளை எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து கூறியவர் என்றும் அவருடைய பகுத்தறிவு சுயமரியாதை சிந்தனைகள் சமுதாயத்தை விரட்டி வெளிச்சத்தை உண்டாக்கியது என குறிப்பிட்டிருக்கார். மனிதர்களே சாதி, மதம், மொழி, நிறம் என எந்த வகை ஏற்றத்தாழ்வும் இல்லாத சமத்துவ சமுதாயம் அமைத்திட வேண்டும் என்று லட்சியத்துடன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்று குறிப்பிட்டிருக்கார். அதே போல உயர்ந்த சிந்தனை கொண்ட மனிதர்கள், தெளிந்த உள்ளம் கொண்ட தலைவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் தந்தை பெரியாரின் கருத்துக்களை மதிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்ததாகவும் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் என குறிப்பிட்டிருக்கார். அதே நேரத்தில் 1967 பெரியாரின் வாழ்த்துக்களுடன் தான் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஆட்சியை பெரியாருக்கு காணிக்க என்றார் பேரறிஞர் அண்ணா என்றும் குறிப்பிட்டிருக்கார். தந்தை பெரியாரின் கொள்கைகளை இன்று தமிழ்நாட்டை வழிநடத்துகின்றன என்றும் அதனால்தான் இதனை பெரியார் மண் என்று சொல்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவருடன் போராடுவது கஷ்டமான காரியம் என்று தந்தை பெரியார் ஏற்கனவே குடியரசு ஏட்டில் எழுதியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.